தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணையுமா, ஓபிஎஸ் இணைவாரா என்பது குறித்து நாளை பார்க்கலாம் என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க. இல்லை, அது நான் இப்போ எதுவும் கருத்து சொல்ல முடியாது. சரி, இல்லை சார், நாளைக்கு வந்துட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதுக்கு தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதே போன்று ஓபிஎஸ் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். இன்று கூட்டணி குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் தேமுதிகவுடன்? இப்போ இந்த நேரத்தில் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் அதனை எதிர்கொள்வதற்கான பணிகளை பிரதான கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. இதில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி முதன்முறையாக தேர்தலை எதிர்கொள்கிறது. இதற்கான பணிகளையும் அக்கட்சி துரிதப்படுத்தி வருகிறது. பதிவு செய்யப்பட்ட அதே சமயம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தாவேக இருக்கும் சூழலில் தேர்தலில் போட்டியிட பொது சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்திருந்தது. விசில், கிரிக்கெட் மட்டை, ஆட்டோ போன்ற விருப்ப சின்னங்களை தாவேக பட்டியலிட்டு அதில் ஒன்றை ஒதுக்குமாறு வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் பொது சின்னமான விசில் சின்னத்தில் தாவேக வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கின்றனர். விசில் சின்னம் என்பது பொதுவாக சுயேட்சை வேட்பாளர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்தது. சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்கள் இல்லாத உள்ளாட்சி தேர்தல்களில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட சின்னமாக விசில் இருந்திருக்கிறது. தேசிய அளவில் 2009ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஜெயபிரகாஷ் நாராயணன் தொடங்கிய லோக்சபா கட்சியின் சின்னமாக விசில் இருந்திருக்கிறது. ஆம் ஆத்மியிலிருந்து பிரிந்த யோகேந்திர யாதவ் டெல்லி மாநகராட்சி தேர்தலில் விசில் சின்னத்தை பயன்படுத்தியிருந்தார். ஊழல் மற்றும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை விசில் புளோவர்ஸ் என்று அழைக்கும் நிலையில் தாவேகாவின் பரப்புரை இந்த சின்னத்தை பயன்படுத்தி ஊழல் மற்றும் முறைகேடு ஆகியவற்றுக்கு எதிரானது என்று வடிவமைக்கப்படும் என்று தெரிகிறது. ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் அரசியலுக்கு செல்வதற்கு முன்னதாக இயக்கமாக இருந்தபோது விசிலை அதிகம் பயன்படுத்தி இருக்கிறது. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விஜயகாந்த் கேட்ட முரசு சின்னத்தையே தேர்தல் ஆணையம் வழங்கியிருந்த நிலையில் தற்போது விஜய்க்கும் கேட்ட சின்னமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கம் போல வி என்பதை முதல் எழுத்தாக கொண்டு நகரும் தாவேகாவின் அனைத்து நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக விசிலும் பார்க்கப்படுகிறது. தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகள் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். விஜய் தேர்ந்தெடுத்த சின்னமே கிடைத்திருப்பதால் தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மகிழ்ச்சி தெரிவித்தார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம் எங்களுடைய மொத்தம் 10 சின்னம் கொடுத்தோம். ப்ரையாரிட்டியில் எங்களுடைய தலைவர் கொடுத்த ப்ரையாரிட்டியில் முதல் சின்னமாக விசில் சின்னம் இருந்தது. கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் ஆசைப்படி தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் ஒட்டுமொத்த ஆசையும் எங்களுடைய தலைவர் என்று முதல்வராக வர வேண்டும். அதற்கு முதல் படியாக இந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை நீலாங்கரை பகுதிக்கு சென்ற தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்திடம் தொண்டர்கள் விசிலை வழங்கினர். அதனை ஊதி பார்த்து ஆனந்தமடைந்த ஆனந்த் சாலையோர கடை ஊழியர்களுக்கு விசில்களை அளித்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு விசில்களை விநியோகம் செய்தார். இரண்டாயிரத்தி 26 சட்டப்பேரவை தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டுவிட்டதாக காங்கிரஸ் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். விஜயின் தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தலை நோக்கி ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் தொடர்பான முடிவுகளை டெல்லி மேலிடமே எடுக்கும் என்றும் காங்கிரஸ் அறிவித்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் பதிவு கவனம் பெற்றுள்ளது. இந்நிலையில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மீண்டும் டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட்டது. தற்போது திமுக கூட்டணியில் அந்த கட்சி அங்கம் வகிக்கிறது. மத்தியில் மோடி ஆட்சி தொடரும் நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று பியூஷ் கோயல் உடனான சந்திப்பிற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழ்நாடு வர இருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யும் நோக்கில் 4 நாள் பயணமாக கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 11:30 மணியளவில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்தடைந்தார்.
நேற்று காலை சென்னை தாஜ் ஹோட்டலில் பியூஷ் கோயலை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்ததாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தாஜ் ஹோட்டலில் பியூஷ் கோயலை சந்தித்தனர். அதன் தொடர்ச்சியாக மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை அதிமுக நிர்வாகிகளுடன் பியூஷ் கோயல் ஆய்வு செய்தார். அங்கிருந்து நேராக காட்டாங்குளத்தூர் சென்ற பியூஷ் கோயல் IJK தலைவர் பாரிவேந்தரை சந்தித்தார். அதன் பிறகு நேற்றிரவு 9 மணியளவில் தாஜ் ஹோட்டலில் பாமக தலைவர் அன்புமணியுடன் பியூஷ் கோயல் சந்திப்பு நடத்தினார். அதன் நீட்சியாக நேற்றிரவு மயிலாப்பூரில் உள்ள ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு சென்ற பியூஷ் கோயல் சுமார் 1.5 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் இன்று காலை சென்னை பசுமலைச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்ற பியூஷ் கோயல் காலை உணவுடன் சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல் திமுக ஆட்சியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வீழ்த்தும் என்றும் கூறினார். NDA alliance will completely throw out the DMK government, the corrupt, incompetent, compromised and anti-development government of DMK is certainly going to lose this election. தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்தியில் மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என்று உறுதிபட தெரிவித்தார். மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அமெரிக்கா விதித்துள்ள 50% இறக்குமதி வரி விதிப்பால் திருப்பூரின் ஜவுளி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வரும் 1ஆம் தேதி தாக்கலாகும் மத்திய பட்ஜெட்டில் சலுகைகள் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக ஜவுளித்துறையினரின் கோரிக்கைகள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திருப்பூரில் 10,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. ஆடைகள் ஏற்றுமதி மூலமாக ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டப்படக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக 80,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஆண்டுதோறும் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு பெற்று பயனடைகின்றனர். இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா விதித்த 50% இறக்குமதி வரி விதிப்பால் ஆர்டர்கள் எடுக்க முடியாத நிலைக்கு பின்னலாடை நிறுவனங்கள் தள்ளப்பட்டன. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைகளை இழந்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், தற்போதைய நிலையில் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்கள் சங்க நிர்வாகிகளை மத்திய அரசு அழைத்து பேச வேண்டும் என்றார். இந்த வரி விதிப்பின் மூலம் பனியன் உற்பத்தியாளர்களுக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை ஒன்றிய அரசு அவர்களின் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி அவர்களின் கோரிக்கைகளை கோரி பெற வேண்டும். கோரி பெற்று அந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றினால்தான் இந்த வரி உயர்வு ஏற்படுத்தியுள்ள விளைவுகளில் இருந்து இந்த பனியன் தொழிலை காப்பாற்ற முடியும். இந்நிலையில் வரக்கூடிய 1ஆம் தேதி தாக்கலாக உள்ள மத்திய பட்ஜெட்டில் வங்கி கடன்களுக்கான வட்டியை தள்ளுபடி செய்வதோடு பிற கடன்களை செலுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜவுளித்துறை சேர்ந்தவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த நிறுவனங்கள் வாங்கிய கடனை மத்திய அரசு இந்த பட்ஜெட்டின் வாயிலாக தள்ளுபடி செய்யறதுக்கு முன் வரணுங்க. அப்படி வந்தால் மட்டுமே இந்த அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் 45% பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்களை பாதுகாக்க முடியும். அவங்களை பாதுகாத்தால் மட்டுமே புதிய சந்தைகள், புதிய நாட்டோட நம்ம வர்த்தக ஒப்பந்தங்கள் போடும்போது அவங்க புதுசா தொழில் தொடங்குற மாதிரி சூழல் உருவாகும். அதனால இந்த கடனை முழுமையா தள்ளுபடி பண்றதுதான் இந்த பட்ஜெட்ல அவரோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதிபர் டிரம்பின் 50% வரி விதிப்பால் அமெரிக்க ஆர்டர்கள் நிறுத்தப்பட்டக்கூடிய நிலையில் இந்திய தயாரிப்புகள் மீது 500% வரை வரி விதிக்கக்கூடிய மசோதாவுக்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் தங்கள் நிலை மேலும் சிக்கலுக்குள்ளாகும் என்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர்.